வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் 61. இப்போ நம்ம பரம்பு மக்கள் வந்துட்டு பாண்டிய நாட்டினுடைய துறைமுகத்தில் ஹிப்போலஸுடைய அந்த மிகப்பெரிய கப்பலை எரிச்சிட்டு வந்தாங்க இல்லையா. அந்த ஒரு சம்பவம் நடந்து ஒரு மாதத்துக்கு அப்புறமா நம்ம ஹிப்போலஸ்க்கு வந்துட்டு தன்னுடைய கப்பல் அவ்வளோ பெரிய ஒரு கனவு கப்பல், அது அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா கண் முன்னாடியே எரிஞ்சு சாம்பலாக போச்சே அப்படிங்கிற கவலை வந்துட்டு அவ்வளோ அதிகமாகுது. இந்த விஷயம் நடந்ததுக்கு காரணம் யார்? அதாவது பாண்டிய நாட்டினுடைய துறைமுகத்துக்குள்ளேயே பூந்து அந்த அடிமைங்க வந்துட்டு என்னுடைய கப்பலே எரிச்சிட்டு போயிருக்காங்கன்னா எவ்வளோ தைரியமானவங்களா இருப்பாங்க, அவங்க யாரு யாரு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காரு. நிறைய பேர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில்கள் சொல்றாங்க. இவங்களா இருக்கலாம், அவங்களா இருக்கலாம், அப்படி இப்படின்னு. அந்த சமயத்துல தான் பாரி தான், அதாவது பரம்பு நாட்டை சேர்ந்தவங்க தான் வந்துட்டு வந்து என்னோட கப்பலை எரிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு நம்ம ஹிப்போலஸ். சரி, அந்த பரம்பு நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் இந்த பாண்டிய நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க வந்துட்டு இந்த குடநாடு குட்டநாடு இவங்க கூட தான் பகை இருந்துச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பாண்டிய நாட்டுக்கும் நம்ம பரம்பு நாட்டுக்கும் என்ன பகை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப தான் அப்பவும் நிறையா பேர் நிறையா விஷயங்கள் சொன்னாலுமே கடைசியாக வந்துட்டு தேவாங்கு விலங்கு தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. அந்த தேவாங்கு விலங்குல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வடக்கு திசையை நோக்கி உட்காரும். எப்படி தான் நம்ம அதை தூக்கி போட்டாலும் சரி, அது உட்கார்ற திசை வந்துட்டு வடக்கு திசையை நோக்கி தான் உட்காருது. அதனால தான் வந்துட்டு இந்த பாண்டியர்கள் கடத்திட்டு வந்திருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பரம்பு வீரர்கள் வந்து கடைசியில் உங்கள் கப்பலை எரிச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஹிப்போலஸ் தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அவருடைய கப்பலே போயிடுச்சு. அதை விட, அதாவது அந்த ஒரு துயரத்திலிருந்து மீண்டு வர்ற மாதிரியான ஒரு செய்தி தான் இந்த தேவாங்கு விலங்கு அப்படிங்கிற செய்தி. ஏன்னா இந்த தேவாங்கு விலங்கு வடக்கு திசையை நோக்கி உட்காருது. ஆனால் நம்ம ஹிப்போலஸ் வந்துட்டு எப்போவுமே கப்பல்லையே சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள், கடல் பயணத்திலேயே தான் தன்னுடைய வாழ்க்கையவே கழிச்சிருக்காரு இவ்வளோ நாளாக. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு திசை கண்டறியக்கூடிய ஒரு விலங்கு கிடைச்சிது அப்படின்னா அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ சந்தோஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்போலஸ் இருக்கார். அந்த தேவாங்க விலங்கை நான் எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப முழுமையாக இருக்கார் நம்ம ஹிப்போலஸ். அந்த சமயத்தில் தான் சரி, அந்த தேவாங்கு விலங்குகள் எல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி தேடுறப்போ எல்லா தேவாங்கு விலங்கையுமே நம்ம பரம்பு நாட்டுக்காரங்க மீட்டு கொண்டு போயிட்டாங்க. கொஞ்சம் நஞ்ச தேவாங்க விலங்கு மட்டும் இங்கே இருந்துச்சு, அதுவுமே நெருப்பில் கருகி சாம்பலாக போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிடுறாங்க. இப்போ பாண்டிய நாட்டில் ஒரு தேவாங்கு விலங்கு கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹிப்போலஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த தேவாங்க விலங்கை நம்ம எப்படியாவது அடைஞ்சே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப தான் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சூழ்கடல் முதல்வன் வந்துட்டு நிறையா கப்பல்களுக்கு தேவாங்கு விலங்குகளை பிரித்து கொடுத்தாரு. அப்படி நிறையா கப்பலுக்கு பிரித்து கொடுக்குறப்போ துறைமுகத்தில் அந்த அன்னைக்கு நின்றுட்டு இருக்கிற எல்லா கப்பலுமே எரிச்சிட்டு போனாங்க நம்ம பரம்பு நாட்டை சேர்ந்த வீரர்கள். ஆனால் ரெண்டு கப்பல் மட்டும் இவங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த துறைமுகத்திலிருந்து கிளம்பி போயிடுச்சான். அப்படி கிளம்பி போன அந்த கப்பல்களெல்லாம் இரளித்தீவு, தெங்கின் தீவு அப்படின்னு சொல்லி 2 தீவுகள் இருக்கான். அந்த தீவுகளுக்கு தான் அந்த கப்பல்கள் போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையுமே அவர் கண்டுபிடிக்கிறாரு. உடனே விடுறா வண்டியை இரளித்தீவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வண்டியை விட்டுறாரு நம்ம ஹிப்போலஸ். இப்போ அங்கே போனவர் அந்த இரளித்தீவில் அந்த கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தேவாங்க விலங்கை கொண்டு வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட போய் பேசி இந்த மாதிரி சூழ்கடல் முதுவன் வந்துட்டு உங்களை அந்த விலங்குகளை ஏற்றி அனுப்பிச்சி விட்டார்ல, அந்த விலங்கை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தேவாங்க விலங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசி வாங்கிடுறாரு நம்ம ஹிப்போலஸ். இப்போ அந்த தேவாங்கு விலங்குகள் வடக்கு திசையை நோக்கியே தான் உட்காருது. அவர் என்ன பண்ணாலும் அது வடக்கு திசையை நோக்கி உட்காருது. அதை பார்த்த உடனே நம்ம ஹிப்போலஸ்க்குன்னா அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, ஒரு புதிய கண்டுபிடிப்பே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது யவனர்கள் வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி கடல் வாணிகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏகப்பட்ட கப்பல்கள் தொலைஞ்சு போயிருக்காமா திசை தெரியாமல். அப்படிப்பட்ட அந்த யவனர்களெல்லாம் திண்டாட வைக்கக்கூடிய இந்த திசை பிரச்சனையை இன்னைக்கு நான் முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த தேவாங்க விலங்கு மூலமாக முடிவுக்கு வந்துருச்சு அந்த பிரச்சனை அப்படிங்கிற அந்த ஒரு பதில் கிடைச்ச உடனே வந்துட்டு பயங்கரமான சந்தோஷம். அதாவது தான் கப்பலே போச்சு, அந்த கப்பல் போனதை கூட வந்து மறந்துட்டு பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காரு நம்ம ஹிப்போலஸ். அப்படி இருக்கிறவர் இந்த ஒரு விலங்கை கண்டறிஞ்ச நம்ம பாண்டிய தேசம், அந்த தேசத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டிய தேசத்துக்கு வண்டியை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விடுறாரு. அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குலசேகர பாண்டியன் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த துறைமுகத்தில் பயங்கரமாக தீ விபத்தில் ஏற்பட்டுருச்சு இல்லையா, ஹிப்பாலஸுடைய கப்பலே போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஹிப்பாலஸ் இப்போ மறுபடியும் பாண்டிய தேசத்துக்கு வராரு அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே நம்ம குலசேகர பாண்டியனுக்கு ஒரு நிமிஷம் கொலை நடுங்கி போயிடுது. வந்து ஏதாவது போர் தொடுத்துருவானுங்களா, இல்லை வந்து நம்மளை கழுவி ஊற்ற போகிறானுங்களா, நம்மளுடைய வணிகம்லாம் போச்சே, இவ்வளோ நாள் நம்ம சேமித்து வச்ச அந்த பேரும் புகழ் எல்லாமே போச்சே, வந்து ஏதோ பண்ண போகிறானுங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தா நம்ம ஹிப்போலஸ் வராரு. வந்து நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நம்ம குலசேகரனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. என்னையா சொல்கிறேன், நன்றி சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னா, ஆமாம், அதாவது திசை தெரியாமல் ஏகப்பட்ட பிரச்சனையை நாங்கள் யவனர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் திசையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விலங்கை கண்டறிஞ்ச உங்களுக்கு இந்த கணத்தில் நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். இந்த ஒரு விஷயம் வந்துட்டு
பாண்டிய தேசத்தை எங்கேயோ கொண்டு போக போகுது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நீங்க இழந்த பேரும் புகழுமெல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள உங்களுக்கு திரும்பி கிடைச்சிரும். இந்த ஒரு விலங்க மட்டும் நீங்க வணிகம் பண்ணீங்கன்னா, அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்ப பாண்டியர்களும் வந்துட்டு பரம்புக்கு மிகப்பெரிய ஒரு எதிரிகளாக மாறியிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி அந்த குடநாட்டு கோளூர் சாத்தான் இருக்கான்ல, அவன் வந்துட்டு இந்த கொல்லிக்காட்டு விதைகளுக்காக வந்துட்டு பரம்ப நோக்கி போயி, அப்ப அவருடைய ஒரு கைய வெட்டி போட்டாங்கல்ல, அந்த ஒரு விஷயமெல்லாம் நம்ம ஹிப்போலஸ்க்கு தெரிய வருது. அதனால சேர நாட்டோடையும் நம்ம சேர்ந்துக்கலாம். இப்ப பாண்டிய நாடும் பரம்புக்கு எதிரா தான் இருக்கு. இன்னொன்னு சேர நாடு ஆல்ரெடி பகையில தான் இருக்காங்க. அவங்களையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹிப்பாலஸ் வந்துட்டு சேர நாட்டுக்குமே போறாரு. அவங்களையுமே கூட்டு சேர்த்துக்கிறதுக்காக. இப்ப சேர நாட்டுக்கு போன உடனே அங்க உதயஞ்சேரல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு இல்லையா? அவர்கிட்ட நம்ம ஹிப்பாலஸ் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி குலசேகர பாண்டியன், பாண்டிய நாட்டின் அரசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பரம்புக்கு எதிராக வந்துட்டு சில செயல்கள செய்யறதுக்கு தொடங்கிட்டாரு. அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, நம்ம உதயஞ்சேரலுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா, இவ்ளோ நாள் நம்ம பாண்டிய மன்னர்கள் பண்ண எல்லாமே தப்பா தான் இருக்கு. அப்படிங்கிற மாரி நம்ம உதயஞ்சேரல் சொல்றாரு. யார்கிட்ட? ஹிப்போலஸ் கிட்ட. அப்பதான் நம்ம ஹிப்போலஸ் கேட்குறாரு, "அப்படி என்ன அவங்க தப்பா பண்ணிட்டாங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, அந்த சமயம் பார்த்து கரெக்ட்டா வந்துட்டு ஒரு மீன் கொத்தி ஒரு மீன வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தி அதாவது ஆத்துக்குள்ள வந்து தன்னுடைய அலக விட்டு கொத்தி எடுத்துட்டு போகுது. அந்த ஒரு காட்சிய பார்த்துக்கிட்டே நம்ம சேர மன்னர் இப்ப சொல்றாரு, அதாவது அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் கொத்தி. அது இவ்ளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மீன் மேல வர்ற வரைக்கும் அது காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சறுக்குன்னு வந்துட்டு தன்னுடைய சிறக எடுத்து விரிச்சு ஓடி வந்து அதாவது பறந்து வந்து அந்த தண்ணிக்குள்ள வந்து தன்னுடைய அலக விட்டு அந்த மீன் வந்து ரொம்ப அடியில போகறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கவ்விட்டு போயிருச்சு. அதுக்கு எந்த அளவுக்கு சிந்தனை இருந்திருக்கணும், எந்த அளவுக்கு பொறுமை இருந்திருக்கணும், எந்த அளவுக்கு அந்த தொலைநோக்கு பார்வை இருந்திருக்கணும். இதெல்லாமே சரியா இருந்ததுனால தான், அந்த மீன் வந்து அந்த மீன் கொத்திக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதே மாதிரி தான் பறம்பு நாடு தான் மீன். அந்த மீன நாம கொத்தணும்னா, நாமளும் பொறுமையா தான் இருந்தாகணும், நாமளும் தொலைநோக்கு பார்வையோட தான் இருந்தாகணும், நாமளும் மிக வேகமாவும் செயல்பட்டாகணும். அதாவது சரியான நேரத்தில வேகமாவும் செயல்பட்டாகணும். இதெல்லாம் நடந்தா தான் பறம்ப வந்து நம்மளால ஜெயிக்க முடியும். ஆனா, அந்த குலசேகர பாண்டியன் என்ன பண்ணியிருக்கிறான்? அந்த தேவாங்க விலங்குகள எடுக்கணுதும் நெனச்சதெல்லாம் ஓகே தான். அதெல்லாம் சரிதான். ஆனா, அதுக்காக திரையர்கள போய் அனுப்புனான் பாத்தியா? அங்க தான் அவன் தப்பு பண்ட்டான். திரையர்கள அனுப்பி நம்ம பாரிய வந்து வீழ்த்த முடியும்னு அவன் நெனச்சது பயங்கர ஒரு தப்பான விஷயம். அதெல்லாம் முடியவே முடியாது. அதுக்கு நம்ம வேற பிளான் தான் போட்டாகணும். அப்படிங்கிற மாரியுமே சொல்றான். அதாவது அவனுடைய அப்பா உதயஞ்சேரலுடைய அப்பா செம்மஞ்சேரல கொன்னது யாரு? நம்ம பாரி தான். அதுக்காக பழி வாங்குறதுக்காக 10 வருஷமா நான் அங்க படைய நிறுத்தி வச்சிருக்கேன். பாரியுடைய காட்டுக்கு வெளிய. அப்படிப்பட்ட எனக்கே இன்னும் சரியான நேரம் அமையல. நானே இன்னும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த குலசேகரம் பாண்டியன் பாருங்க, பெரிய புடிங்கி மாரி திரையர்கள வச்சு அவங்கள பழிவாங்கணும்னு நெனச்சிருக்கான். இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்படிங்கிற மாரி கேட்டு, ஒரு மாதிரி மானத்த பயங்கரமா வாங்கி விட்டுர்றாரு நம்ம உதயஞ்சேரல். இந்த சமயத்தில தான் அந்த பாணர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே எந்த ஊருக்கு போனாலும் நம்ம பாரிய பத்தின புகழையே தான் பாடிக்கிட்டு இருக்காங்களாம். அதிகமா இந்த பாரிய தான் பாடுறாங்களாம். அதுவும் வேந்தர்களை வீழ்த்திய பாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி பாடுறாங்களாம். அதாவது வேந்தர்களை வீழ்த்தியதுன்னா, இந்த சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு போன்ற மிகப்பெரிய வேந்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வீழ்த்தின பாரி அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்துடுது இல்லையா? அது வந்துட்டு பயங்கர பொறாமையா இருக்கு நம்ம சேரனுக்கும் சரி, பாண்டிய மன்னருக்கும் சரி, மற்ற எல்லா சிற்றரசர்கள், அரசர்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு வார்த்தை தான் குத்திக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாம அவங்க திரையர்கள தான் வீழ்த்துனாங்க. திரையர்கள வீழ்த்தி அவங்க வந்துட்டு அந்த விலங்குகள எடுத்துட்டு போனாங்க இல்லையா? அப்படி பார்த்தா, திரையர்களையுமே ஒரு கட்டத்தில வேந்தர்களாக சொல்றாங்க. வேந்தர்களை வீழ்த்திய பாரி அப்படின்னு சொல்றப்போ, அந்த திரையர்கள பாரி வீழ்த்தினதுனால, அந்த திரையர்கள் வேந்தர்கள் ஆயிட்டாங்க இப்போ. அப்படிங்கிற மாதிரி இன்னொரு மீனிங்குமே அந்த ஒரு பாடல்கள்ல இருக்காம். இது எல்லாத்துக்குமே அதாவது அந்த திரையர்கள போய் வேந்தர்கள் கூட கம்பேர் பண்றாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் இப்ப வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பாண்டிய மன்னன் தான். அவன் லூசுத்தனமா அந்த பிளான போடாம ஒழுங்கா கரெக்ட்டா பண்ணியிருந்தான்னா, இந்நேரம் இந்த மாதிரியான பேச்செல்லாம் வந்திருக்காது. அப்படிங்கிற மாரி நம்ம உதயஞ்சேரல் பயங்கரமா கழுவி கழுவி ஊத்துறாரு குலசேகர பாண்டியன. சரி, அந்த பாண்டியர்கள் இவ்ளோ சொதப்பிட்டாங்க. ஆனா, அதுலயுமே ஒரு நல்லது நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம பாரி எல்லாமே கரெக்ட்டா பண்ணாங்க. அந்த பறம்பு வீரர்கள் வந்தாங்க சரி, அந்த கப்பல எரிச்சது எல்லாமே ஓகே. பெர்ஃபெக்ட்டா பண்ணாங்க. ஆனா, ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம உதயஞ்சேரல். அத கேட்ட உடனே நம்ம ஹிப்போலஸ்க்கு என்ன தப்பு? அப்படி என்ன அந்த பரம்பு மக்கள் தப்பு பண்ணாங்க? அப்படிங்கிற மாரி கேட்க, இளமாறனுடைய தலைய வெட்டினான் பாத்தியா நீலன், அதுதான் மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாரி சொல்றான் நம்ம உதயஞ்சேரல். அத கேட்ட உடனே ஹிப்போலஸ்க்கு பயங்கரமான ஷாக்கு. இளமாறன கொன்னதுக்கும் நம்ம பரம்பு மக்களுக்கு ஆபத்து வந்துருச்சு. அவங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னு சொன்னியே, அதுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படிங்கிற மாரி கேட்க, இளமாறன் யாரு?
வெங்கல் நாட்டினுடைய இளவரசன், வெங்கல் நாட்டினுடைய அரசன் யாருன்னா மயூர் கிழார். அவருடைய மகன் தான் இளமாறன். இவ்வளோ நாள் நம்ம மயூர் கிழாருக்கும், நம்ம பரம்பு நாட்டை சேர்ந்த பாரிக்கும் ஒரு டீலிங் ஒண்ணு இருந்துச்சாம். என்ன அப்டின்னா, "என்ன ஆனாலும் உங்க நாட்ட எதிர்த்து நான் போர் செஞ்சு வரமாட்டேன்." அப்படிங்கிற மாரி மயூர் கிழார் வந்துட்டு ஒரு சபதம் எடுத்திருந்தாராம். பாரிக்கு மட்டும் எந்த ஒரு தொந்தரவும் நான் குடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி. இப்போ அந்த மயூர் கிழாருடைய மகன் இளமாறன வந்துட்டு பரம்பு மக்கள சேர்ந்த அந்த நீலன் வந்து வெட்டி வீசியிருக்கான். அப்படி பார்க்குறப்போ பரம்பு நாட்டை சேர்ந்த பாரி மேல தான் அந்த கோவம் இருக்கும். யாருக்கு? நம்ம மயூர் கிழாருக்கு. அப்படி இருக்கிறப்போ, மயூர் கிழாருக்கு மிகப்பெரிய ஒரு கோவம் இருக்கும். அந்த மயூர் கிழார வச்சு தான் நம்ம பாரிய ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு நம்ம உதயஞ்சேரல். அதாவது மயூர் கிழார் பாண்டிய தேசத்த சேர்ந்தவன். குலசேகர பாண்டியனுக்கு தெரிஞ்ச ஆளு. அப்ப குலசேகர பாண்டியன் மட்டும் கரெக்ட்டான ஒரு முடிவு எடுத்தாருன்னா, மயூர் கிழார வச்சு சதி பண்ணி நம்ம பாரிய ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாரு நம்ம உதயஞ்சேரல்.